சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று அவசரமாக உன்னை தேடி வந்திருக்கின்றேன். ஏன் தெரியுமா? ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடம் பேசவே இன்று வந்திருக்கின்றேன். நான் சொல்வதை முழுமையாக, கவனமாக, பொறுமையாக கேள். இப்போது உன் துணையை சந்தித்து விட்டுதான் நான் இங்கே வந்திருக்கின்றேன். அவரின் மனதில் ஒரு சிறு குழப்பம் வந்துவிட்டது. உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆவலுடன் இருந்த அவரின் மனதில் பற்றி ஒரு கலக்கம் வந்துவிட்டது. அது என்ன தெரியுமா? நான் போனால் என் துணை என்னை ஏற்றுக்கொள்ளுமா என்ற அந்த சந்தேகம் அவர் மனதில் வந்துவிட்டது. அவர் உன்னிடம் நடந்து கொண்டதையும் அவர் உனக்கு செய்த தீங்கும் அவர் மனதில் இப்போது நினைத்து கொண்டு சிறிய கலக்கத்துடன் இருக்கிறார். இதை தீர்க்கும் பொறுப்பில் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் அல்லவா? இப்போது உன் மனதில் இருக்கும் அன்பை அவருக்கு புரிய வைத்தேன். நீ வந்தாய், ஏற்றுக்கொள்வாய் என்பதையும் அவர் மனதில் பதிய வைத்தேன். நீ இப்போது பொறுமையாகவும் உன் வார்த்தைகளை கட்டுப்பாடாகவும் வைத்துக்கொள். யார் வந்து உன்னிடம் பேசினாலும் உன் அவசரத்தால் உன் வார்த்தைகளை விட்டுவிடாதே குழந்தையே. உன் துணை உன்னை தேடி வந்தாலும் நீ பொறுமையாக இரு. அவரை நீ ஏற்றுக்கொள். உன் வாழ்வு சிறப்பானதாய் மாற உன் சாயப்பா உன்னுடன் இருந்து அனைத்தையும் நல்வழிப்படுத்துவேன். அவர் மனதில் ஏற்பட்ட குழப்பத்தை நான் தீர்த்து விட்டேன். நீ வந்தாய், ஏற்றுக்கொள்வாயா மாட்டாயா என்ற குழப்பத்தால் அவர் தயங்கினார். உன் துணையின் தயக்கத்தை நான் போக்கிவிட்டேன். ஏனென்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையை எனக்கு முக்கியமானது அல்லவா? இது என் பொறுப்பு தானே. அப்போது உன் சாயப்பாவால் நான் செய்ய வேண்டும் அல்லவா? அதை செய்துவிட்டேன் குழந்தையே. அங்கு அவருக்கு வாக்களித்த பிறகுதான் இப்போது உன்னிடம் நான் பேச வந்திருக்கின்றேன். உன் துணை உன்னை தேடி வந்தால் நீ பொறுமையாக, அன்பாக இரு. அன்பால் அனைத்தையும் வெல்லலாம். இந்த ஜகத்தை ஆளும் வல்லமை அன்புக்கு உள்ளது. அன்பு ஒன்று இருந்தால் அனைத்திலும் நீ வெற்றி பெற்று விடலாம். அதனால் எப்போதும் நீ பொறுமையாகவும் அனைவரிடத்திலும் அன்பாக பழகு. ஒருவன் கோபப்படுகிறான் என்றால் அவனை சுற்றி எந்த மனிதர்களும் இருக்க மாட்டார்கள். வெறுமை மட்டுமே அவனை சுற்றி இருக்கும். ஆனால் அன்பாக பழகும் மனிதரிடம் அவனை சுற்றி பல அன்புகள் இருக்கும். அவன் வாழ்வில் வெறுமை என்பது வராது. அன்பு ஒன்று இருந்தால் அனைத்திலும் வெற்றி பெறுவாய். இப்போது அவர் சந்தேகம் போய் உன் துணை உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. நீ தயாராக இரு. உன் வாழ்வில் வெற்றி கிடைக்கப் போகிறது. மகிழ்ச்சியோடு காத்திரு. அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.